For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். அரசியலமைப்பின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதில் நீதித்துறை மறு ஆய்வின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பில் அதன் பங்கை எடுத்துக்காட்டும் எடுத்துக்காட்டுகளை வழங்கவும். நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ என்பது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாப்பு அரண் ஆகும். சட்டமன்றம் இயற்றும் சட்டங்களையோ அல்லது நிர்வாகத்துறை பிறப்பிக்கும் உத்தரவுகளையோ அரசியலமைப்புச் சட்டத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்து அவை முரணாக இருந்தால் அவற்றைச் செல்லாது null and void என்று அறிவிக்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு உண்டு. அரசியலமைப்பின் பிரிவு 13, 32 மற்றும் 226 ஆகியவை நீதிப்புனராய்வு அதிகாரத்தை வழங்குகின்றன. அரசியலமைப்பின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதில் இதன் முக்கியத்துவத்தையும் ஜனநாயக கட்டமைப்பில் அதன் பங்கையும் கீழே விரிவாக காண்போம். நீதிப்புனராய்வின் முக்கியத்துவம். அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை சூப்ரமசி உறுதி செய்தல். இந்தியாவில் நாடாளுமன்றம் உயர்ந்ததா அல்லது அரசியலமைப்பு உயர்ந்ததா என்ற கேள்விக்கு அரசியலமைப்பே உயர்ந்தது என்று பறைசாற்றுவது நீதிப்புனராய்வுதான். நாடாளுமன்றம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகார வரம்பை மீறிச் செயல்படுவதை தடுக்கிறது. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். மக்களின் அடிப்படை உரிமைகளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அரசாங்கம் நசுக்க நினைத்தால் நீதித்துறை கேடயமாக நின்று பாதுகாக்கிறது. பிரிவு 13 அன்படி அடிப்படை உரிமைகளை பறிக்கும் எந்த சட்டமும் செல்லாததாக்கப்படும். கூட்டாட்சி சமநிலையை பேணுதல். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வில் ஷெட்யூல் 7 ஏதேனும் அத்துமீறல் நடந்தால் நீதித்துறை தலையிட்டு சமநிலையை மீட்டெடுக்கிறது. முக்கிய எடுத்துக்காட்டுகள் கீ எக்ஸாம்பிள்ஸ். இந்திய ஜனநாயக வரலாற்றில் நீதிப்புனராய்வு எவ்வாறு செயல்பட்டது என்பதற்கு சில முக்கிய வழக்குகள் சாட்சியாக உள்ளன. வழக்கு 1 கேசவானந்த பாரதி வழக்கு 1973. அடிப்படை கட்டமைப்பு. சூழல். நாடாளுமன்றம் அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்தலாம் என்று அரசு வாதிட்டது. தீர்ப்பு. நாடாளுமன்றத்திற்கு திருத்தம் செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்ற முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தாக்கம். இது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்திற்கு ஒரு நிரந்தரமான கடிவாளம் போட்டது. வழக்கு 2 ஸ்ரேயா சிங்கால் எதிர் இந்திய அரசு 2015. பேச்சுரிமை. சூழல். தகவல் தொழில்நுட்பச் சட்டத்தின் பிரிவு 66A கீழ் சமூக வலைதளங்களில் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டால் கைது செய்யலாம் என்ற நிலை இருந்தது. தீர்ப்பு. இப்பிரிவு தெளிவற்றதாக உள்ளது என்றும் இது அரசியலமைப்பு வழங்கும் பேச்சுரிமைக்கு பிரிவு 19 எதிரானது என்றும் கூறி உச்ச நீதிமன்றம் அந்த சட்டப்பிரிவை ரத்து செய்தது. தாக்கம். தனிமனித சுதந்திரத்தை நீதிப்புனராய்வு எப்படி காக்கிறது என்பதற்கு இது சிறந்த உதாரணம். வழக்கு 3 மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. சூழல். நீதிப்புனராய்வு அதிகாரத்தையே கட்டுப்படுத்தும் வகையில் அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. தீர்ப்பு. நீதிப்புனராய்வு அதிகாரமும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பில் ஒன்று என்று கூறி அந்த திருத்தத்தை நீதிமன்றம் ரத்து செய்தது. வழக்கு 4 NJAC வழக்கு 2015. நீதித்துறையின் சுதந்திரம். சூழல். நீதிபதிகளை நியமிக்க தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் NJAC என்ற அமைப்பை அரசு உருவாக்கியது. தீர்ப்பு. இது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்றும் அரசியல் தலையீட்டிற்கு வழிவகுக்கும் என்றும் கூறி 99வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை உச்ச நீதிமன்றம் முழுமையாக ரத்து செய்தது. ஜனநாயக கட்டமைப்பில் இதன் பங்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் பெரும்பான்மை பலம் கொண்ட அரசு எதேச்சதிகாரமாக மாறுவதை தடுப்பதில் நீதிப்புனராய்வு முக்கிய பங்கு வகிக்கிறது. சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா. ஆட்சியாளர்களின் விருப்பப்படி அல்லாமல் எழுதப்பட்ட சட்டத்தின்படியே நாடு ஆளப்படுவதை உறுதி செய்கிறது. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை ஆகிய மூன்றும் தங்கள் எல்லைக்குள் செயல்படுவதை கண்காணிக்கிறது.
சிறுபான்மையினர் பாதுகாப்பு. பெரும்பான்மைவாதம் மெஜாரிட்டேரியனிசம் தலைதூக்கும் போது சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றமே உள்ளது. முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், நீதி புனராய்வு இல்லாத அரசியலமைப்பு பற்கள் இல்லாத புலிக்குச் சமம். இது இந்திய ஜனநாயகத்தின் ஆன்மாவை பாதுகாக்கும் ஒரு முக்கிய கருவியாகும். Discuss the significance of judicial review in upholding the principles of the Constitution. Provide examples highlighting its role in India's democratic framework. அரசியலமைப்பின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதில் நீதித்துறை மறு ஆய்வின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பில் அதன் பங்கை எடுத்துக்காட்டும் எடுத்துக்காட்டுகளை வழங்கவும். Judicial review is a crucial aspect of India's democratic framework, enabling the judiciary to examine and invalidate laws and government actions that violate the Constitution. This power ensures that the government remains accountable to the Constitution and protects individual rights. இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பின் ஒரு முக்கிய அம்சம் நீதித்துறை மறு ஆய்வு ஆகும். இது அரசியலமைப்பை மீறும் சட்டங்கள் மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளை ஆராய்ந்து செல்லாததாக்க நீதித்துறைக்கு உதவுகிறது. இந்த அதிகாரம் அரசாங்கம் அரசியலமைப்பிற்கு பொறுப்பேற்கவும் தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கவும் உறுதி செய்கிறது. Significance of judicial review. நீதித்துறை மறு ஆய்வின் முக்கியத்துவம். Upholding constitutional supremacy. Judicial review ensures that the Constitution remains the supreme law of the land, and all laws and government actions are consistent with its provisions. அரசியலமைப்பு மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துதல். அரசியலமைப்பு நாட்டின் உச்ச சட்டமாக இருப்பதையும் அனைத்து சட்டங்களும் அரசாங்க நடவடிக்கைகளும் அதன் விதிகளுடன் ஒத்துப்போவதையும் நீதித்துறை மறு ஆய்வு உறுதி செய்கிறது. Protecting fundamental rights. Judicial review enables the judiciary to protect individual rights and freedoms, such as equality, freedom of speech, and life and liberty. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். நீதித்துறை மறு ஆய்வு நீதித்துறை, சமத்துவம், பேச்சு சுதந்திரம், வாழ்க்கை மற்றும் சுதந்திரம் போன்ற தனிநபர் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாக்க உதவுகிறது. Checks and balances. Judicial review provides a check on the executive and legislative branches, preventing them from overstepping their constitutional limits. சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள். நீதித்துறை மறு ஆய்வு நிர்வாக மற்றும் சட்டமன்ற கிளைகளில் ஒரு சரிபார்ப்பை வழங்குகிறது. அவை எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இன் இந்தியா. இந்தியாவில் நீதித்துறை மறு ஆய்வுக்கான எடுத்துக்காட்டுகள். கேசவானந்தா பார்த்திவி, ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. The Supreme Court established the doctrine of basic structure, which holds that certain fundamental features of the Constitution cannot be amended. கேசவானந்த பாரதி எதிர் கேரள மாநிலம் 1973. அரசியலமைப்பின் சில அடிப்படை அம்சங்களை திருத்த முடியாது என்று கூறும் அடிப்படை கட்டமைப்பின் கோட்பாட்டை உச்ச நீதிமன்றம் நிறுவியது. மேன்கா காந்தி வி. யூனியன் ஆஃப் இந்தியா 1978. The Supreme Court expanded the scope of the right to life and liberty, holding that it includes the right to live with dignity. மேனகா காந்தி எதிர் இந்திய ஒன்றியம் 1978. வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமையின் நோக்கத்தை உச்ச நீதிமன்றம் விரிவுபடுத்தியது, அதில் கண்ணியத்துடன் வாழும் உரிமையும் அடங்கும் என்று கூறியது. நாஸ் ஃபவுண்டேஷன் வி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2009. The Delhi High Court decriminalized homosexuality, holding that Section 377 of the Indian Penal Code was unconstitutional. நாஸ் அறக்கட்டளை எதிர் இந்திய அரசு 2009. இந்திய தண்டனைச் சட்டத்தின் பிரிவு 377 அரசியலமைப்பிற்கு முரணானது என்று கூறி டெல்லி உயர் நீதிமன்றம் ஓரினச் சேர்க்கையை குற்றமற்றதாக்கியது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. The judiciary has played a crucial role in interpreting the Right to Information Act, ensuring that citizens have access to information and promoting transparency in governance. தகவல் உரிமைச் சட்டம் 2005. தகவல் உரிமைச் சட்டத்தை விளக்குவதில், குடிமக்கள் தகவல்களை அணுகுவதை உறுதி செய்வதிலும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதிலும் நீதித்துறை முக்கிய பங்கு வகித்துள்ளது. இம்பாக்ட் ஆன் இந்தியா's democratic framework. இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பில் தாக்கம். Promoting accountability. Judicial review ensures that the government is accountable to the Constitution and the people. பொறுப்புணர்வு ஊக்குவித்தல். அரசாங்கம் அரசியலமைப்பு மற்றும் மக்களுக்கு பொறுப்பு கூறத்தக்கது என்பதை நீதித்துறை மறு ஆய்வு உறுதி செய்கிறது. Protecting individual rights.
Judicial review has protected individual rights and freedoms, promoting social justice and equality. தனிநபர் உரிமைகளை பாதுகாத்தல். நீதித்துறை மறுஆய்வு தனிநபர் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாத்து சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துகிறது. Strengthening democracy. Judicial review has strengthened India's democratic framework by ensuring that the government remains accountable and that individual rights are protected. ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல். அரசாங்கம் பொறுப்புக்கூறலாக இருப்பதையும் தனிநபர் உரிமைகள் பாதுகாக்கப்படும் and protect individual rights. Through its decisions, the judiciary has promoted accountability, protected individual freedoms, and strengthened democracy in India. நீதித்துறை மறுஆய்வு என்பது இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது நீதித்துறை அரசியலமைப்பின் கொள்கைகளை நிலைநிறுத்தவும் தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கவும் உதவுகிறது. அதன் முடிவுகளின் மூலம் நீதித்துறை பொறுப்புக்கூறலை ஊக்குவித்துள்ளது, தனிநபர் சுதந்திரங்களை பாதுகாத்துள்ளது மற்றும் இந்தியாவில் ஜனநாயக. கோயல்வோ வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது? இந்த சூழலில் அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களில் நீதித்துறை மறுஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உங்களால் கூற முடியுமா? ஐ.ஆர். கோயல்வோ வழக்கு 2007 அல்லது பரவலாக 9வது அட்டவணை வழக்கு என்று அழைக்கப்படும் இந்த வழக்கு இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும். இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் நீதித்துறை சீராய்வின் ஜுடிஷியல் ரிவ்யூ முக்கியத்துவம் குறித்த பகுப்பாய்வை கீழே காண்போம். கோயல்வோ வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு த வெர்டிக்ட். இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அதன் முக்கிய அம்சங்கள்: ஏப்ரல் 24, 1973 ஒரு எல்லைக்கோடு. கேசவானந்த பாரதி வழக்கின் தீர்ப்பு வந்த நாளான ஏப்ரல் 24, 1973க்கு பிறகு அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் 9th ஷெட்யூல் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு சட்டமும் நீதித்துறை சீராய்வுக்கு உட்பட்டதே. பொதுவான பாதுகாப்பு கிடையாது. நோ பிளாங்கெட் இம்யூனிட்டி. 9வது அட்டவணையில் ஒரு சட்டத்தை சேர்த்துவிட்டால் அதை நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது என்ற நிலை இனி இருக்காது. நாடாளுமன்றத்தால் அடிப்படை உரிமைகளை. அடிப்படை கட்டமைப்பு சோதனை. 9வது அட்டவணையில் உள்ள சட்டம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் அல்லது அடிப்படை உரிமைகளை குறிப்பாக விதிகள் 14, 19 மற்றும் 21 தங்க முக்கோணம் மீறுவதாக இருந்தால் அதை நீதிமன்றம் ரத்து செய்யும். நீதித்துறை மறுஆய்வு அடிப்படை அம்சங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததா? நிச்சயமாக ஆம். கோயல்வோ தீர்ப்பின் பின்னணியில் பார்க்கும்போது நீதித்துறை மறுஆய்வு என்பது அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, paramount importance என்று உறுதியாக கூறலாம். இதற்கான நியாயங்கள் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். அரசியலமைப்பின் பாதுகாவலன். அரசியலமைப்புதான் உயர்ந்தது. supremacy of constitution, நாடாளுமன்றம் அல்ல என்பதை இந்த வழக்கு உறுதி செய்தது. நீதித்துறை மறுஆய்வு அதிகாரம் இல்லாவிட்டால் நாடாளுமன்றம் வரம்பற்ற அதிகாரத்தை பெற்று அரசியலமைப்பையே மாற்றிவிடக்கூடும். அடிப்படை கட்டமைப்பின் உயிர்நாடி. அடிப்படை கட்டமைப்பு என்று ஒன்று உள்ளது என்று சொல்வது மட்டும் போதாது, அதை பாதுகாக்கவும் ஒரு கருவி வேண்டும். அந்த கருவிதான் நீதித்துறை சீராய்வு. நீதிமன்றத்திற்கு சீராய்வு அதிகாரம் இல்லாவிட்டால் அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது குடிமக்களால் எங்குமே முறையிட முடியாது. சமநிலையை பேணுதல். கோயல்வோ தீர்ப்பு சட்டமியற்றும் அதிகாரத்திற்கும் லெஜிஸ்லேச்சர் மற்றும் நீதி. முடிவுரை கன்க்ளூஷன். கோயல்வோ வழக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான்: சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா உள்ள ஒரு நாட்டில் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட பகுதி லீகல் இம்யூனிட்டி என்று எதுவுமே இருக்க முடியாது. எனவே நீதித்துறை மறுஆய்வு என்பது அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அது அரசியலமைப்பின் ஆன்மாவை பாதுகாக்கும் மிக உயர்ந்த பாதுகாப்பு அரண் ஆகும். What was held in the Coelho case? In this context, can you say that judicial review is of key importance amongst the basic features of the Constitution? கோயல்வோ வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது? இந்த சூழலில் அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களில் நீதித்துறை மறுஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உங்களால் கூற முடியுமா? The Coelho case, formerly known as I.R. Coelho v. State of Tamil Nadu 2007, is a landmark judgment that reinforced the doctrine of basic structure of the Constitution and the importance of judicial review in India. I.R.
கோயல்ஹோ எதிர் தமிழ்நாடு அரசு 2007 என்று முறையாக அழைக்கப்படும் கோயல்ஹோ வழக்கு அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டையும் இந்தியாவில் நீதித்துறை மறுஆய்வின் முக்கியத்துவத்தையும் வலுப்படுத்திய ஒரு மைல்கல் தீர்ப்பாகும். Judicial Review of Ninth Schedule Laws. The Supreme Court held that laws placed in the Ninth Schedule of the Indian Constitution are not immune from judicial review if they violate the basic structure of the Constitution. This means that even if a law is included in the Ninth Schedule, which provides a protective shield against judicial scrutiny, it can still be reviewed by the judiciary if it infringes upon the basic structure of the Constitution. 9வது அட்டவணை சட்டங்களின் நீதித்துறை மறுஆய்வு. இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ள சட்டங்கள் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறினால் அவை நீதித்துறை மறுஆய்விலிருந்து விடுபடாது என்று உச்ச நீதிமன்றம் கூறியது. இதன் பொருள், நீதித்துறை ஆய்வுக்கு எதிராக பாதுகாப்பு கவசத்தை வழங்கும் 9வது அட்டவணையில் ஒரு சட்டம் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறினால் நீதித்துறையால் அதை மறுஆய்வு செய்ய முடியும். Basic Structure Doctrine. The judgment reaffirmed the Basic Structure Doctrine, which limits Parliament's power to amend the Constitution. The court emphasized that certain essential features of the Constitution, such as judicial review and fundamental rights, cannot be altered or destroyed by constitutional amendments. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு. அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை இந்த தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தியது. நீதித்துறை மறுஆய்வு மற்றும் அடிப்படை உரிமைகள் போன்ற அரசியலமைப்பின் சில அத்தியாவசிய அம்சங்களை அரசியலமைப்பு திருத்தங்களால் மாற்றவோ அழிக்கவோ முடியாது என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. Importance of Judicial Review. The Coelho case highlights the significance of judicial review as a key component of the basic features of the Constitution. Judicial review empowers the judiciary to assess the constitutionality of legislative and executive actions, ensuring that they conform to the foundational principles of the Constitution. நீதித்துறை மறுஆய்வின் முக்கியத்துவம். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களின் முக்கிய அங்கமாக நீதித்துறை மறுஆய்வின் முக்கியத்துவத்தை கோயல்ஹோ வழக்கு எடுத்துக்காட்டுகிறது. சட்டமன்ற மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளின் அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பிடுவதற்கு நீதித்துறை மறுஆய்வு நீதித்துறைக்கு அதிகாரம் அளிக்கிறது, அவை அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்கிறது. In this context, it is clear that judicial review is of key importance amongst the basic features of the Constitution. By subjecting laws, including those in the Ninth Schedule, to judicial review, the Supreme Court ensures that, இந்தச் சூழலில் அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களில் நீதித்துறை மறுஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தெளிவாகிறது. 9வது அட்டவணையில் உள்ளவை உட்பட சட்டங்களை நீதித்துறை மறுஆய்வுக்கு உட்படுத்துவதன் மூலம் உச்ச நீதிமன்றம் உறுதி செய்கிறது. Fundamental rights are protected. Judicial review safeguards citizens' fundamental rights, such as equality, freedom, and life and liberty, from legislative overreach. அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன. நீதித்துறை மறுஆய்வு குடிமக்களின் அடிப்படை உரிமைகளான சமத்துவம், சுதந்திரம் மற்றும் வாழ்க்கை மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றை சட்டமன்ற மீறலில் இருந்து பாதுகாக்கிறது. Basic structure. Constitutional supremacy is maintained. The judiciary acts as a check on the legislature, preventing it from undermining the core principles of the Constitution. அரசியலமைப்பு மேலாதிக்கம் பராமரிக்கப்படுகிறது. நீதித்துறை சட்டமன்றத்தில் ஒரு சோதனையாகச் செயல்படுகிறது. அரசியலமைப்பின் முக்கிய கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதை தடுக்கிறது. Balance of power is maintained. Judicial review ensures a balance of power between the judiciary, legislature, and executive, preventing any one branch from abusing its authority. அதிகார சமநிலை பராமரிக்கப்படுகிறது. நீதித்துறை மறுஆய்வு நீதித்துறை, சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையே அதிகார சமநிலையை உறுதி செய்கிறது, எந்த ஒரு கிளையும் அதன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்கிறது. இந்திய, அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து அரசியலமைப்பு கட்டமைப்புகளில் அதிகார பிரிப்பு, கூட்டாட்சி அமைப்பு மற்றும் நீதித்துறை மறுஆய்வு வழிமுறைகளை ஒப்பிட்டு வேறுபடுத்துங்கள். அவற்றின் தாக்கங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். அதிகாரப் பிரிவினை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அமெரிக்கா, இங்கு தடைகள் மற்றும் சமநிலைகள் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் மிக அதிகம்.
அதிபர் எக்ஸெக்யூட்டிவ் நாடாளுமன்றத்திற்கு காங்கிரஸ் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நாடாளுமன்றத்தை கலைக்கவும் முடியாது. தாக்கம்: இது நிலையான ஆட்சியை தருகிறது. ஆனால் அதிபரும் நாடாளுமன்றமும் எதிரெதிர் கட்சிகளாக இருந்தால் எந்த சட்டமும் இயற்ற முடியாமல் நிர்வாக முடக்கம் பாலிசி பாரலிசஸ், கிரிட்லாக் ஏற்பட வாய்ப்புள்ளது. இங்கிலாந்து: இங்கு அதிகாரங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ். பிரதமரும் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். தாக்கம்: இது கேபினட் சர்வாதிகாரத்திற்கு கேபினட் டிக்டேட்டர்ஷிப் வழிவகுக்கலாம். பெரும்பான்மை உள்ள பிரதமர் எதை வேண்டுமானாலும் சட்டமாக்கலாம். இந்தியா, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தின் கலவை. நிர்வாகத்துறை நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும், அக்கவுண்டபிலிட்டி. ஆனால் நீதித்துறை சுதந்திரமாகச் செயல்படும், இண்டிபெண்டன்ஸ். தாக்கம்: இது பொறுப்புள்ள அரசாங்கத்தை உறுதி செய்கிறது. அதே சமயம் நீதித்துறை செயல்முனைவு மூலம் அரசின் அத்துமீறலை கட்டுப்படுத்துகிறது. கூட்டாட்சி அமைப்பு ஃபெடரலிசம். அமெரிக்கா: இது அழிக்க முடியாத மாநிலங்களைக் கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். மாநில எல்லைகளை மத்திய அரசால் மாற்ற முடியாது. தாக்கம்: மாநில சுயாட்சி ஸ்டேட் ஆட்டோனமி மிக அதிகம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனிச் சட்டங்கள், மரண தண்டனை இருப்பது நிர்வாகச் சிக்கலை ஏற்படுத்தலாம். இங்கிலாந்து: அனைத்து அதிகாரங்களும் லண்டனில் உள்ள நாடாளுமன்றத்திடமே உள்ளது. ஸ்காட்லாந்து, வேல்ஸ் போன்றவற்றுக்கு அதிகாரப் பகிர்வு டிவல்யூஷன் அளிக்கப்பட்டாலும் அதை எப்போது வேண்டுமானாலும் நாடாளுமன்றம் திரும்பப் பெறலாம். தாக்கம்: நிர்வாகம் எளிது, ஆனால் பிராந்திய மக்களின் குரல் ஒலிக்க வாய்ப்பு குறைவு. இந்தியா: இது அழிக்கக்கூடிய மாநிலங்களைக் கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம். மத்திய அரசு நினைத்தால் மாநிலத்தின் பெயரை மாற்றலாம், எல்லைகளை மாற்றலாம் அல்லது மாநிலத்தையே இரண்டாக பிரிக்கலாம். விதி 3. தாக்கம்: வேற்றுமையில் ஒற்றுமையை காக்க இது உதவுகிறது. ஆனால் மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதாக அவசர நிலை பிரகடனம், ஆளுநர் தலையீடு அடிக்கடி புகார்கள் எழுகின்றன. நீதித்துறை மறுஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ. அமெரிக்கா: நீதித்துறைக்கு சட்டத்திற்கு உரிய நடைமுறை, டியூ ப்ரோசஸ் ஆஃப் லா என்ற அதிகாரம் உள்ளது. அதாவது ஒரு சட்டம் நியாயமாக உள்ளதா என்று கூட நீதிமன்றம் பார்க்கும். நீதித்துறையே இங்கு உச்சம், ஜுடிஷியல் சூப்ரமசி. இங்கிலாந்து: நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்தை நீதிமன்றத்தால் ரத்து செய்ய முடியாது. ஏனெனில் அங்கு நாடாளுமன்றமே இறையாண்மை, பார்லிமெண்டரி சாவரன்டி கொண்டது. நீதிமன்றம் சட்டத்தை விளக்க மட்டுமே செய்யும். இந்தியா: ஆரம்பத்தில் இங்கிலாந்து முறையை பின்பற்றி சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா இருந்தது. ஆனால் மேனகா காந்தி வழக்கு 1978 மற்றும் கேசவானந்த பாரதி வழக்கு 1973 மூலம் இந்தியா அமெரிக்க முறைக்கு டியூ ப்ரோசஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் நகர்ந்துள்ளது. தாக்கம்: நாடாளுமன்றத்தின் அதிகாரத்திற்கும் குடிமக்களின் உரிமைக்கும் இடையே ஒரு சமநிலையை சிந்தசிஸ் இந்திய நீதித்துறை உருவாக்கியுள்ளது. முடிவுரை கன்க்ளூஷன்: அமெரிக்கா தனிமனித சுதந்திரத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கிறது. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் மேலதிக்கத்திற்கும் நிர்வாக எளிமைக்கும் முன்னுரிமை அளிக்கிறது. இந்தியா இவை இரண்டிலிருந்தும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தனது தனித்துவமான சமூகச் சூழலுக்கு ஏற்ப ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் மற்றும் நிர்வாக பொறுப்புடைமையை உருவாக்கியுள்ளது. Compare and contrast the separation of powers, federal structure, and judicial review mechanisms in the Indian, US, and UK constitutional frameworks. Analyze their implications. இந்திய, அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து அரசியலமைப்பு கட்டமைப்புகளில் அதிகார பிரிப்பு, கூட்டாட்சி அமைப்பு மற்றும் நீதித்துறை மறுஆய்வு வழிமுறைகளை ஒப்பிட்டு வேறுபடுத்துங்கள். அவற்றின் தாக்கங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். The Indian, US, and UK constitutional frameworks have distinct separation of powers, federal structure, and judicial review mechanisms. இந்திய, அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து அரசியலமைப்பு கட்டமைப்புகள் தனித்துவமான அதிகார பிரிப்பு, கூட்டாட்சி அமைப்பு மற்றும் நீதித்துறை மறுஆய்வு வழிமுறைகளை கொண்டுள்ளன. Separation of powers அதிகார பிரிப்பு. India. The Indian Constitution separates powers between the legislative, executive, and judiciary, with checks and balances to prevent abuse of power.
இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம் நிர்வாக மற்றும் நீதித்துறைக்கு இடையே அதிகாரங்களை பிரிக்கிறது. அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க காசோலைகள் மற்றும் சமநிலைகளுடன். US The US Constitution has a strict separation of powers, with distinct roles for the legislative, executive, and judiciary. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டமன்றம் நிர்வாக மற்றும் நீதித்துறைக்கு தனித்துவமான பாத்திரங்களுடன் அதிகாரங்களை கடுமையாக பிரித்துள்ளது. UK The UK has a system of parliamentary sovereignty, where the parliament is supreme, and the judiciary has limited power to review legislative actions. இங்கிலாந்து ஒரு நாடாளுமன்ற இறையாண்மை அமைப்பை கொண்டுள்ளது, அங்கு பாராளுமன்றம் உச்சமானது, மேலும் நீதித்துறை சட்டமன்ற நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டுள்ளது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கூட்டாட்சி அமைப்பு. India has a federal structure with a strong center and states, dividing powers between the two. இந்தியா ஒரு வலுவான மையம் மற்றும் மாநிலங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சி அமைப்பை கொண்டுள்ளது, இது இரண்டிற்கும் இடையே அதிகாரங்களை பிரிக்கிறது. US The US has a federal system with a clear division of powers between the federal government and states. அமெரிக்கா கூட்டாட்சி அரசாங்கத்திற்கும் மாநிலங்களுக்கும் இடையில் தெளிவான. The UK has a unitary system, with power concentrated in the central government, although Scotland, Wales, and Northern Ireland have devolved governments. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து அரசாங்கங்களை பகிர்ந்தளித்திருந்தாலும் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரம் குவிந்துள்ள ஒரு ஒற்றையாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை மறுஆய்வு. The Indian judiciary has the power of judicial review, enabling it to strike down laws and government actions that violate the constitution. இந்திய நீதித்துறை மறுஆய்வு அதிகாரத்தை கொண்டுள்ளது, இது அரசியலமைப்பை மீறும் சட்டங்களையும் அரசாங்க நடவடிக்கைகளையும் ரத்து செய்ய உதவுகிறது. US The US Supreme Court has the power of judicial review, allowing it to interpret the Constitution and strike down laws that violate it. அமெரிக்க உச்ச நீதிமன்றம் நீதித்துறை மறுஆய்வு அதிகாரத்தை கொண்டுள்ளது, இது அரசியலமைப்பை விளக்கவும் அதை மீறும் சட்டங்களை ரத்து செய்யவும் அனுமதிக்கிறது. The UK judiciary has limited power to review legislative actions, although the Human Rights Act 1998 allows courts to interpret laws in line with the European Convention on Human Rights. மனித உரிமைகள் சட்டம் 1998 நீதிமன்றங்கள் மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மாநாட்டிற்கு ஏற்ப சட்டங்களை விளக்க அனுமதிக்கும் போதிலும் சட்டமியற்றும் நடவடிக்கைகளை மறுஆய்வு செய்ய இங்கிலாந்து நீதித்துறைக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் உள்ளது. இம்ப்ளிகேஷன்ஸ் தாக்கங்கள். Protection of rights, separation of powers and judicial review mechanisms protect individual rights and prevent abuse of power. உரிமைகளை பாதுகாத்தல், அதிகாரங்களை பிரித்தல் மற்றும் நீதித்துறை மறுஆய்வு வழிமுறைகள் தனிநபர் உரிமைகளை பாதுகாக்கின்றன மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்கின்றன. Federal structures promote decentralization and regional autonomy, allowing for more effective governance. கூட்டாட்சி கட்டமைப்புகள் பரவலாக்கம் மற்றும் பிராந்திய சுயாட்சியை ஊக்குவிக்கின்றன, இது மிகவும் பயனுள்ள நிர்வாகத்தை அனுமதிக்கிறது. Accountability Separation of powers and judicial review mechanisms ensure accountability and transparency in governance. பொறுப்பு, அதிகாரங்களை பிரித்தல் மற்றும் நீதித்துறை மறுஆய்வு வழிமுறைகள் நிர்வாகத்தில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கின்றன. Comparison ஒப்பீடு. Similarities. All three countries have some form of separation of powers and judicial review mechanisms. ஒற்றுமைகள். 3 நாடுகளும் அதிகார பிரிப்பு மற்றும் நீதித்துறை மறுஆய்வு வழிமுறைகளை கொண்டுள்ளன. Differences. The extent and nature of separation of powers, federal structure, and judicial review mechanisms vary significantly between the three countries. வேறுபாடுகள். அதிகார பிரிப்பின் அளவு மற்றும் தன்மை, கூட்டாட்சி அமைப்பு மற்றும் நீதித்துறை மறுஆய்வு வழிமுறைகள் 3 நாடுகளுக்கு இடையே கணிசமாக வேறுபடுகின்றன. Conclusion. The separation of powers, federal structure, and judicial review mechanisms in the Indian, US, and UK constitutional frameworks have significant implications for governance, accountability, and protection of individual rights.
Understanding these differences is crucial for appreciating the unique characteristics of each country's constitutional system. இந்திய, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து அரசியலமைப்பு கட்டமைப்புகளில் அதிகார பிரிப்பு, கூட்டாட்சி அமைப்பு மற்றும் நீதித்துறை மறுஆய்வு வழிமுறைகள் ஆகியவை ஆளுகை, பொறுப்புக்கூறல் மற்றும் தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை கொண்டுள்ளன. ஒவ்வொரு நாட்டின் அரசியலமைப்பு அமைப்பின் தனித்துவமான பண்புகளை பாராட்டுவதற்கு இந்த வேறுபாடுகளை புரிந்துகொள்வது மிக முக்கியம். இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள நீதி அமைப்புகள் சமீப காலமாக ஒன்றிணைந்து வருவது போல் தெரிகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நீதித்துறை நடைமுறைகளின் அடிப்படையில் ஒருமைப்பாடு மற்றும் வேறுபாட்டின் முக்கிய புள்ளிகளை முன்னிலைப்படுத்தவும். இந்தியா மற்றும் இங்கிலாந்து யூகே நீதி அமைப்புகள் வரலாற்று ரீதியாக ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்தவை. இந்தியாவின் நீதித்துறை ஆங்கிலேயர்களின் பொதுச் சட்டம் காமன் லா முறையை அடிப்படையாக கொண்டது. சமீப காலங்களில் இங்கிலாந்து தனது நீதித்துறையைச் சீர்திருத்தி வருவதும் உதாரணமாக 2009 இல் தனி உச்ச நீதிமன்றத்தை உருவாக்கியது. இந்தியா தனது அமைப்பை நவீனப்படுத்தி வருவதும் இரு அமைப்புகளும் ஒரே திசையில் பயணிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இருப்பினும் இவ்விரு அமைப்புகளுக்கும் இடையே ஆழமான ஒற்றுமைகளும் அடிப்படையான வேறுபாடுகளும் உள்ளன. ஒருமைப்பாட்டின் முக்கிய புள்ளிகள் பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இரு நாடுகளும் ஒரே விதமான சட்ட மரபை பின்பற்றுவதால் பல ஒற்றுமைகள் உள்ளன. பொதுச் சட்டம் காமன் லா சிஸ்டம். இரு நாடுகளிலும் நீதிபதிகள் வழங்கும் தீர்ப்புகள் சட்டமாகவே கேஸ் லாஸ் கருதப்படுகின்றன. முன்னுதாரண கோட்பாடு டாக்ட்ரீன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். உயர் நீதிமன்றங்கள் வழங்கும் தீர்ப்புகளை கீழமை நீதிமன்றங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற நடைமுறை இரண்டு நாடுகளிலும் உள்ளது. சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா. இங்கிலாந்து சட்ட வல்லுநர் டைசி வகுத்த சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடே இரு நீதித்துறைகளின் ஆன்மாவாகும். சட்டத்திற்கு முன் எதிர்வாத முறை அட்வர்சேரியல் சிஸ்டம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளிலும் விசாரணை முறை ஒரே மாதிரியானது. நீதிபதி ஒரு நடுநிலையாளராக அம்பையர் மட்டுமே இருப்பார். அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை முன்வைத்து வழக்கை நிரூபிக்க வேண்டும். நீதித்துறையின் சுதந்திரம். இரு நாடுகளிலும் நீதிபதிகள் அரசியல் தலையீடின்றி சுதந்திரமாகச் செயல்படும் வகையில் பணி பாதுகாப்பு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் வழங்கப்பட்டுள்ளது. நீதிப்பேராணைகள் ரிட்ஸ். ஆட்கொணர்வு மனு ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ் போன்ற ரிட் மனுக்களின் பயன்பாடு இங்கிலாந்திலிருந்து இந்தியா பெற்றதே ஆகும். இது இன்றும் இரண்டு நாடுகளிலும் தனிமனித சுதந்திரத்தை பாதுகாக்கும் முக்கிய கருவியாக உள்ளது. சமீபத்திய ஒன்றிணைப்பு போக்கு ரீசன்ட் கன்வர்ஜென்ஸ் ட்ரெண்ட். ஏன் இரண்டு அமைப்புகளும் ஒன்றிணைவது போல் தெரிகிறது? இங்கிலாந்து உச்ச நீதிமன்றம் யூகே சுப்ரீம் கோர்ட் 2009 முன்பு இங்கிலாந்தின் உச்சபட்ச மேல்முறையீட்டு அமைப்பு நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியாக ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இருந்தது. 2009 இல் இந்தியாவைப் போலவே அதிகார பிரிவினையை உறுதி செய்ய தனி உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. இது இந்திய அமைப்பை ஒத்திருக்கிறது. மனித உரிமைகள் சட்டம் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1998. இச்சட்டம் வந்த பிறகு இங்கிலாந்து நீதிமன்றங்களும் இந்திய நீதிமன்றங்களைப் போலவே மனித உரிமைகளை பாதுகாக்க அரசை கேள்வி கேட்கத் தொடங்கியுள்ளன. தொழில்நுட்பம். கோவிட் காலத்திற்கு பிறகு இரண்டு நாடுகளும் ஆன்லைன் விசாரணை மற்றும் டிஜிட்டல் நீதிமன்றங்களை கோர்ட்ஸ் நோக்கி வேகமாக நகர்ந்து வருகின்றன. முடிவுரை. இந்தியா மற்றும் இங்கிலாந்து நீதித்துறைகள் ஒரே டிஎன்ஏ காமன் லா DNA பகிர்ந்து கொண்டாலும் அவை செயல்படும் சூழல் வேறுபட்டது. இந்திய நீதித்துறை அரசியலமைப்பின் பாதுகாவலனாக திகழ்ந்து நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையே கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டது. ஆனால் இங்கிலாந்து நீதித்துறை நாடாளுமன்றத்தின் இறையாண்மையை மதித்துச் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. எனவே வடிவத்தில் அவை ஒன்றிணைவது போல் தெரிந்தாலும் அதிகாரத்தின் மூலத்தில் சோர்ஸ் ஆஃப் பவர் அவை வேறுபட்டவை. The judicial systems in India and UK seem to be converging as well as diverging in recent times. Highlight the key points of convergence and divergence between the two nations in terms of their judicial practices. இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள நீதி அமைப்புகள் சமீப காலமாக ஒன்றிணைந்து வருவது போல் தெரிகிறது.
இரு நாடுகளுக்கும் இடையிலான நீதித்துறை நடைமுறைகளின் அடிப்படையில் ஒருமைப்பாடு மற்றும் வேறுபாட்டின் முக்கிய புள்ளிகளை முன்னிலைப்படுத்தவும். The judicial systems in India and the UK exhibit both convergence and divergence in recent times, shaped by their shared legal heritage and distinct constitutional frameworks. இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள நீதி அமைப்புகள் சமீப காலங்களில் ஒன்றிணைவு மற்றும் வேறுபாடு இரண்டையும் வெளிப்படுத்துகின்றன. அவை அவற்றின் பகிரப்பட்ட சட்ட பாரம்பரியம் மற்றும் தனித்துவமான அரசியலமைப்பு கட்டமைப்புகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட்ஸ் ஒருங்கிணைப்பு புள்ளிகள். Independence of judiciary. Both countries ensure judges can only be removed for serious misbehavior with parliamentary consent, safeguarding judicial autonomy. நீதித்துறையின் சுதந்திரம். இரு நாடுகளும் நீதிபதிகளை பாராளுமன்ற ஒப்புதலுடன் கடுமையான தவறான நடத்தைக்காக மட்டுமே நீக்க முடியும் என்பதை உறுதி செய்கின்றன. இது நீதித்துறை சுயாட்சியை பாதுகாக்கிறது. Ultra vires. Courts in India and the UK can declare executive actions as ultra vires, preventing abuse of power. Ultra vires. இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள நீதிமன்றங்கள் நிர்வாக நடவடிக்கைகளை அல்ட்ரா வைர்ஸ் என்று அறிவிக்கலாம், அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்கின்றன. Protection of fundamental rights. Both nations prioritize protecting individual rights, with courts actively upholding human rights and fundamental freedoms. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். இரு நாடுகளும் தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கின்றன. நீதிமன்றங்கள் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களை தீவிரமாக நிலைநிறுத்துகின்றன. Judicial review. Both countries recognize the power of judicial review, allowing courts to review and strike down legislative and executive actions that violate the constitution or laws. நீதித்துறை மறு ஆய்வு. இரு நாடுகளும் நீதித்துறை மறு ஆய்வின் அதிகாரத்தை அங்கீகரிக்கின்றன. இது அரசியலமைப்பு அல்லது சட்டங்களை மீறும் சட்டமன்ற மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்து ரத்து செய்ய நீதிமன்றங்களை அனுமதிக்கிறது. Adoption of technology. Both India and the UK are embracing digital tools to enhance judicial efficiency and accessibility. தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது. இந்தியாவும் இங்கிலாந்தும் நீதித்துறை செயல்திறன் மற்றும் அணுகலை மேம்படுத்த டிஜிட்டல் கருவிகளை ஏற்றுக்கொள்கின்றன. International law influence. Both countries incorporate international human rights norms and conventions into their domestic laws. சர்வதேச சட்ட செல்வாக்கு. இரு நாடுகளும் சர்வதேச மனித உரிமைகள் விதிமுறைகள் மற்றும் மரபுகளை தங்கள் உள்நாட்டு சட்டங்களில் இணைத்துக் கொள்கின்றன. Divergence points வேறுபாடு புள்ளிகள். Sovereignty of Parliament. The doctrine of parliamentary sovereignty limits judicial power to strike down acts of Parliament, whereas Indian courts have this authority. பாராளுமன்றத்தின் இறையாண்மை. இங்கிலாந்தின் நாடாளுமன்ற இறையாண்மை கோட்பாடு நாடாளுமன்ற சட்டங்களை ரத்து செய்வதற்கான நீதித்துறை அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது. அதே சமயம் இந்திய நீதிமன்றங்களுக்கு இந்த அதிகாரம் உள்ளது. Basic Structure Doctrine. India's Supreme Court has established the Basic Structure Doctrine, preventing amendments that alter the Constitution's core values, which is absent in the UK. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை நிறுவியுள்ளது. இது அரசியலமைப்பின் முக்கிய மதிப்புகளை மாற்றும் திருத்தங்களை தடுக்கிறது. இது இங்கிலாந்து Collegium system where senior judges recommend candidates. நீதித்துறை நியமன செயல்முறை. இங்கிலாந்தின் நீதித்துறை நியமன ஆணையம் தகுதியின் அடிப்படையில் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறது. அதே சமயம் இந்தியா மூத்த நீதிபதிகள் வேட்பாளர்களை பரிந்துரைக்கும் கொலீஜியம் முறையை பயன்படுத்துகிறது. Structure of Judiciary. India has a unified three-tier system, while the UK has separate systems for England, Wales, Scotland, and Northern Ireland. நீதித்துறையின் அமைப்பு. இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த 3 அடுக்கு அமைப்பை கொண்டுள்ளது. அதே சமயம் இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்துக்கு தனித்தனி அமைப்புகளை கொண்டுள்ளது. Scope of Judicial Review. India's judiciary can review and strike down laws that violate the Constitution, while the UK judiciary can only review compatibility with the Human Rights Act. நீதித்துறை மறு ஆய்வின் நோக்கம். இந்தியாவின் நீதித்துறை அரசியலமைப்பை மீறும் சட்டங்களை மறுபரிசீலனை செய்து ரத்து செய்ய முடியும். அதே சமயம் இங்கிலாந்து நீதித்துறை மனித உரிமைகள் சட்டத்துடன் இணக்கத்தன்மையை மட்டுமே மதிப்பாய்வு செய்ய முடியும். Case backlog and efficiency. India faces significant case backlogs,
While the UK has a relatively efficient judicial system, வழக்கு தேக்க நிலை மற்றும் செயல்திறன், இந்தியா குறிப்பிடத்தக்க வழக்கு தேக்க நிலைகளை எதிர்கொள்கிறது. அதே சமயம் இங்கிலாந்து ஒப்பீட்டளவில் திறமையான நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ளது. For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.